ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் டீக்ளட்டரிங் பற்றி தான் பேச போகிறோம். ஸோ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாத நிறைய பொருட்கள் வந்து கிச்சனில் டம்ப் பண்ணி வச்சுருப்போம். அப்புறம் யூஸ் பண்ணலான்ட்டு பல வருஷமாக அப்படியே தான் கிடக்கும். ஸோ தேவையில்லாத நம்ம அகற்றி விட்டோம்னா கிச்சன் வந்து கிளட்டர் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ புதுசாக கிச்சனை செட்டப் பண்ணுறவங்க குவாலிட்டியான ப்ராடக்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ பிளாஸ்டிக் உங்களுக்கு வாங்க வேண்டாம்னு நீங்கள் நிச்சயம் பண்ணிட்டீங்கன்னா என்ன தான் க்யூட்டாக இருந்தாலும் அந்த பிளாஸ்டிக் பொருட்களை நம்ம வாங்கிட்டு வரவே கூடாது. அதையாட்டு பார்த்திங்கன்னா இப்போது கிச்சனில் வந்து நமக்கு இந்த அடசல்லாம் நிறைய இருக்கிறதுனால இதை பார்க்க நமக்கு எரிச்சல் வரும். ரெண்டாவது நமக்கு ஸ்பேஸும் அடைச்சிக்கும். இப்போது நம்ம டிமார்ட்டில் நான் வந்து க்ரோசரிஸ் வாங்க போனேன்னா வாங்கிட்டு சுற்றி போய் பார்ப்பேன் ஏதாவது நல்லா இருக்கான்னு பார்க்குறதுக்கு. எடுத்து பார்த்துட்டு வச்சிடணும். அது நம்ம யூஸ் பண்ண போகிறோன்னு கண்டிப்பாக தெரிஞ்சால் தான் 1-2 தடவை நல்லா யோசிச்சுட்டு அதை வாங்கிடணும். அதை வாங்கிட்டு வந்துட்டு திருப்பியும் நம்ம கிச்சனில் போட்டு வச்சோன்னா அப்புறம் நம்ம டீக்ளட்டரிங் பண்ணுறதுல அர்த்தமே கிடையாது, யூஸும் கிடையாது டீக்ளட்டரிங் பண்ணுறதுக்கு. இப்போ பாருங்கள் எங்கள் வீட்டில் எவ்வளோ வடித்தட்டு இருக்குங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த 2 வடித்தட்டு வந்து எங்கள் அம்மா வந்து வீட்டெல்லாம் ஒழிச்சரிச்சு. ஸோ கொஞ்சம் பாத்திரம்லாம் இருந்தது, அது நான் எங்கள் சிஸ்டர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். இது ரொம்ப நல்லாயிருக்கு, ஒரு சென்டிமெண்ட் ஃபீலிங்னால இது போடவும் முடியாது. ஸோ 2 ஸ்டெய்னர் நான் எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ இதை யூஸ் பண்ணுறதும் கிடையாது. இது கிச்சனில் ஓரமாக தான் கிடக்கு. ஸோ எங்கள் அம்மாட்டேருந்து இந்த வடித்தட்டு எடுத்துன்னு வரதுக்கு முன்னாடி நான் வாங்கின வடித்தட்டு வந்து இதுதான். ஸோ இதை வந்து நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் இப்போதைக்கு. ரீசெண்டாக டிமார்ட்டுக்கு போயிருக்கச்சே இந்த மளிகை பொருட்கள் வாங்கறச்சே இந்த ஸ்ட்ரெயினரை பார்த்து ரொம்ப க்யூட்டாக இருக்கேன்னு இதை வாங்கி வச்சுட்டு இதை யூஸ் பண்ணுறது கிடையாது. இது அப்படியே தான் கிடக்கு. தேவையில்லாமல் நம்ம பணத்தையும் அங்கே வந்து நேரத்தையும் நம்ம வேஸ்ட் பண்ணுறோம் சுற்றி பார்த்துட்டு. அதையாட்டி இந்த பிளாஸ்டிக் ஸ்ட்ரெயினரை பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனலில் பார்த்து தான் நான் வாங்கினேன் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ 99 ருபீஸ் தான் நான் வாங்கி கொண்டு வச்சிடலான்ட்டு கடைசியில் இதை யூஸ் பண்ணவே இல்லை. இதில் வந்து இப்போ காஸ்மெட்டிக்ஸ்லாம் நான் போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள் நமக்கு எவ்வளோ பைசா வேஸ்ட் ஆகுது, ஸ்பேஸை வேறு நமக்கு ஆக்குபை பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்தமாரி அடிக்கடி வாங்கிகிட்டே இருந்தோன்னா நம்ம டீக்ளட்டரிங் பண்ணி எந்த யூஸுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு டீ கப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதே கிடையாது. இதேட்ட தான் நம்ம இந்த சூப்பர் மார்க்கெட்டில் டிமார்ட்டுக்கெலாம் போகிறச்சே 15 ருபீஸ் தான் நான் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுட்டு இப்போ இது 4மே நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. இது ஒரு இடத்த அடைச்சிட்டு உட்காந்துருக்கு, தூக்கி போடுறதுக்கும் மனசு வரல. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கேக் பேன் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு தடவை தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஆல்ரெடி பெருசாக ஒன்று வாங்கினேன், அதை ஹவுஸ் ஹெல்ப்பர் கொடுத்துட்டேன். ஸோ இதுவும் தேவையில்லாமல் வீட்டில் இடத்த அடைச்சுன்னு தான் கிடக்கு. ஸோ என்னமாரி நீங்களும் வாங்குறவங்களாக இருந்தீங்கன்னா ஸோ இந்தமாரி ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கிட்டு வந்துடக்கூடாது. யூஸ் பண்ணுவீங்கன்னா வாங்குங்க, ஆனால் அதுக்குள்ளே நம்ம பழசெல்லாம் எடுத்து போட்டுட்டு புதுசாக எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் இங்கே எவ்வளோ ஸ்பூன் கரண்டி இருக்குது. இதை தவிர்த்து இதெல்லாம் நமக்கு அப்புறம் இந்தமாரி மாடலில் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இதுவும் நிறையா கரண்டிலாம் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து 2 வருஷமாக அப்படியே தான் கிடக்கு என் கபோர்டுக்குள்ளே. ஸோ இனிமேல் தான் பார்க்கணும், பழைய கரண்டியை தூக்கி போட்டு இந்த புது கரண்டியை நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்தமாரி தான் ஒரு பொருட்களையும் ஆசைப்பட்டு வாங்குகிறோம். இது வந்து இந்த கிச்சன் டவல் ஹோல்டர். ஸோ இதை வந்து இந்தமாரி கீழே வந்து ஹேங் பண்ணி வச்சா எனக்கு எடுக்கிறதுக்கெலாம் கஷ்டமாக இருக்கிறதுனால இதை இப்போ யூஸ் பண்ணுறதே கிடையாது. எப்பவுமே கிச்சன் டவல் வந்து எனக்கு கவுண்டர் டாப்பில் வச்சு எடுத்தால் தான் எனக்கு சௌரியமாக இருக்குது. ஸோ எவ்வளோ அனாவசியமான பொருட்கள் வாங்கி சேர்த்துருக்கேன் பாருங்கள். இந்த பிரிண்டட் கப்பும் அழகாக இருக்கேன்னு வாங்கி வச்சுருக்கு. ஸோ இது யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ டிமார்ட் போனோன்னா நிறையா செலவு அதிகமாக இருக்குது. அதாட்ட யூடியூப் சேனல் பார்த்து இந்தமாரி செப்பு டம்ளரில் தண்ணியை விட்டுட்டு நம்ம நைட்டே வச்சுட்டு மார்னிங் குடித்தா நல்லதுன்னு சொன்னதெல்லாம் வாங்கினேன். அது யூஸ் பண்ணவே இல்லை, உள்ளுக்குள்ளே கருத்து கிடக்கு. ஆல்ரெடி இருக்கிற இந்த டிஃபன் கேரியரை யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ ஒரு தடவை பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட் போயிருக்கச்சே அங்கே இருக்கிற இந்தமாரி ஒரு டிஃபன் கேரியரை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ பாருங்கள் இது 2த்தையுமே இப்போ யூஸ் பண்ணுறது கிடையாது. பார்க்க அழகாக இருக்குன்னு வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலைன்னா என்ன பிரயோஜனம் இல்லையா? அதையாட்டம் இந்தமாரி செடி வைக்கிறதுலாமும் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஜஸ்ட் இதெல்லாம் ரொம்ப விலை கம்மி தானேன்னு இந்தமாரி வாங்கி அடுக்கி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இந்த ஆயில் ஸ்ப்ரே பாட்டில் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் பார்த்தா நான் வாங்கினேன். இது பாருங்கள் எண்ணெய் விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஹோல் சின்னதாக இருக்குது. ரெண்டாவது நம்ம ஸ்ப்ரே பண்ணுறச்சே கையை வேறு வழுக்கிட்டு வருது. ஸோ இதுவும் கொஞ்சம் யூஸ் பண்ணாமல் தான் நான் வச்சுருக்கேன். ஸோ என்னமாரி நீங்களும் இந்தமாரி யூஸ் பண்ணாத பொருட்களை க்யூட்டாக இருக்குன்னு வாங்கி வச்சுட்டு கிச்சனில் அடுக்கி வைக்காதீங்க. எவ்வளோ ஸ்பேஸ் நமக்கு ஆக்குப்பை ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள். இதை தூக்கி போடுறதுக்கும் நமக்கு மனசு வர மாட்டேங்கிறது. இந்த ட்ராவில் பாருங்கள் 2 வருஷமாக அதில் இருக்கிறது எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது, இந்த இட்லி பிளேட்ஸை தவிர. அட்லீஸ்ட் இனிமேலாவது ஷாப்பிங் போனால் தேவையில்லாத பொருட்களை வாங்கிட்டு வரக்கூடாது, யூஸ் பண்ணுறாமல் இருந்தால் வாங்கணும். ஸோ அந்தமாரி செஞ்சோன்னா டீக்ளட்டரிங் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எண்டுக்கு வந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் கொடுத்து சேனலில் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.